Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஓவன் இல்லாம ஈஸ்ட் யூஸ் பண்ணாம எப்படி ஈஸியான மெத்தட்ல வீட்லயே பீஸா செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் மைதா எடுத்துர்க்கேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் சால்ட், 1 டேபிள்ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில், 1/4 கப் தயிர். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, உடனே பீஸாக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ லைட்டாக மைதா சேர்த்துட்டு சப்பாத்தியை விட கொஞ்சம் கனமாக திரட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப மெல்லிசாக திரட்டிட்டோம் அப்படின்னா பீஸா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கனமாகவே திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கனமாக திரட்டிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓரங்களை லைட்டாக இது மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஃபோக் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீஸா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ப்ராசஸ்டு சீஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ப்ராசஸ்டு சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா மொசரல்லா சீஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ ஆனியன் கேப்சிகம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண சிக்கன் பீஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு அதையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக பீஸா சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். இது ஹோம்மேட் தான். இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போது 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண கடாயில் ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டை உள்ளே வச்சுட்டு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பீஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டை வெளியே எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பீஸா ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ கட் பண்ணி பார்த்துடலாம். நாம் ஈஸ்ட் சேர்க்காம பேக்கிங் பவுடர் சேர்த்து செஞ்சுருக்கோமே, டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கும், பீஸாவோட பேஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குமா அப்படிலாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.